மரணம் நேரில் வந்தாலும் அஞ்சாத பக்தன். அவனை காப்பாற்ற காலனையே காலால் மிதித்த சிவன். இந்த தருணமே காலசம்ஹார மூர்த்தி அவதாரம். மிருகண்டன் முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட நாளாக குழந்தை இல்லை. அவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்தனர். தவத்தின் பயனாக ஈசன் அவர்கள் முன்னே தோன்றினார். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொண்ட அறிவில்லாத மகன் வேண்டுமா, அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் பேர் அறிவு கொண்ட மகன் வேண்டுமா என்று கேட்டார். முனிவர் அறிவாற்றல் மிகுந்த மகனையே தேர்ந்தெடுத்தார். அந்த சிறுவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டனர். மார்க்கண்டேயன் வளர்ந்து பெரிய சிவன் பக்தனாய் மாறினான். அவனுக்கு 16 வயது நெருங்கிய போது அவனது உயிரை பறிக்க யமதர்மராஜா தனது பாசக்கயிறுடன் வந்தார். மரணத்தைக் கண்டு அஞ்சாத மார்க்கண்டேயன் அங்கிருந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார். ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை ஓதினான். யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் சிவலிங்கத்திலிருந்து ஆக்ரோஷமாக தோன்றி யமனை எட்டி உதைத்து தள்ளினார். தன் பக்தனை காப்பதற்காக காலனையே வென்றதால் சிவபெருமானுக்கு காலசம்ஹார மூர்த்தி என்று பெயர் வந்தது. மேலும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற சாகா வரம் அளித்தார். இந்த கதையின் நீதி, உண்மையான பக்தியுடன் இறைவனை சரணடைந்தவர்களை எந்த ஒரு சக்தியாலும் மரணத்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது.